இனம் தெரியாதவர்களால் இது அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செம்மணியில் இப்போ ஒரு துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. நேற்று தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. தமிழ் மக்கள் எந்தளவு தூரம் இந்த நாட்டிலே இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்று இந்த விஷமத்தரமான செயலை செய்திருக்கின்றார்கள். ஈழ மக்களின் ரத்தம் எலும்பு தசை என்று தான் சொல்லணும். நினைவுபடுத்துறதாகவும் ஒரு சிறிய தூபியும் வேதனைக்குரியதும் கண்டிக்கக்கூடியதுமான ஒரு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தின் செம்மணி பகுதியில் தான் நிற்கும். இந்த செம்மணி பகுதி என்று சொல்லிக்கே ஒரு புல்லரிக்குதுன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் என்றால் தமிழ் மக்கள், அதாவது எங்களுடைய ஈழ மக்களுக்கு இந்த செம்மணியில் நடந்த ஒரு சம்பவம் என்றது அழிக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு பெரிய துயர சம்பவம் என்று தான் சொல்லணும். அதை விட இந்த செம்மணியில் இப்போ ஒரு துயர சம்பவம் என்று இடம்பெற்றிருக்கு. நேற்றைய முன்தினம், அதாவது இந்த ஆண்டு 2025 6ஆம் மாதம் 25ஆம் தேதி இந்த செம்மணியில் பெரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. அதாவது அணையா விளக்கு ஒரு பெரிய போராட்டம். அந்த அணையா விளக்கு என்ற ஒரு பெரிய போராட்டத்துக்கு ஈழ மக்கள் அனைவருமே அதிகளவான ஒரு ஆதரவை கொடுத்து இந்த மக்களுடைய ஒரு அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு பெரிய ஒரு போராட்டம் இடம்பெற்றது. அதில் எங்களுடைய ஐநா பிரதிநிதி அவர்கள் கூட கலந்து கொண்ட காட்சி எல்லாமே நாங்கள் கடந்த காணொலியில் உங்களை பதிவு செய்திருப்போம். இப்போ அந்த இடத்துல அன்றைய தினம், அதாவது ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 25ஆம் தேதி அமைக்கப்பட்ட அந்த நினைவு தூபியானது நேற்றைய தினம் உடைக்கப்பட்ட ஒரு காட்சி. உண்மையாக அது ஒரு துயர செயல் என்று தான் சொல்லணும். அந்த செயல் என்ன மாதிரி இடம்பெற்றது, ஏன் இடம்பெற்றது, அந்த தூபி இன்றைய தினம் புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டு இப்படியான நிறைய காட்சிகளை இன்றைய தினம் பார்க்க போகிறோம். இந்த உடைத்த துயர சம்பவம் செய்தவங்க இந்த நாட்டில் தானுங்கள் ஈழத்தமிழர் சொல்கிறத அதை வெக்கப்பட்டு தான் சொல்லணும். ஏனென்றால் அதில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் ஒவ்வொரு சீமந்து மண் எல்லாமே அது மண்ணன்னு சொல்லலாது. எங்களுடைய ஈழ மக்களின் ரத்தம் எலும்பு தசை என்று தான் சொல்லணும். அப்படி ஒரு இடத்தை அளிக்கப்பட்ட அந்த காட்சி உண்மையாகவே பார்ப்பதற்கு ஒரு துயர செயலாக இருக்கின்றது. இந்த இடத்துல அங்கே கலந்துரையாடுற மக்கள்கிட்ட என்ன நடந்தது அந்த நிறைய விஷயங்கள் அந்த காணொலி ஊடாக பார்ப்போம். வாங்க காணொலிகளை போகலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற இந்த தூபியானது தான் இந்த செம்மணியில் அமைக்கப்பட்ட அந்த தூபியானது. அதாவது 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 25ஆம் தேதி இது அமைக்கப்பட்டது. அதாவது 7ஆம் தேதி பாருங்கள் உடைக்கப்பட்டு இன்றைய தினம் அந்த புதுப்பிக்கப்பட்ட விஷயம் அந்த ஒரு திகதியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்படி அந்த உடைக்கப்பட்டதை இதில் ஒரு ஆதாரமாகவும் அதை ஒரு நினைவுபடுத்துகிறதாகவும் ஒரு சிறிய தூபியும் அமைக்கப்பட்டு அதனுடைய திகதி இன்றைய தினம் 9ஆம் தேதி 10ஆம் மாதம் 25ஆம் தேதி அதையும் குறிப்பிடப்பட்டிருக்க அந்த காட்சியை பார்க்கலாம். இந்த இடம் பாருங்கள் முழுவதுமாக புதிதாக அமைக்கப்பட்டு. வணக்கம். இந்த தமிழர்களுடைய ஒரு இனத்திற்கான ஒரு எழுச்சியான போராட்டமாக நீண்ட காலத்துக்கு பிறகு, இந்த யுத்தம் முடிவிட்டதன் பிறகு 16 வருடங்களுக்கு பிறகு ஒரு மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பினால் அணையா விளக்கு என்ற கருப்பொருளில் ஒரு போராட்டமானது இந்த செம்மணி பகுதியில் மக்கள் செயல் அமைப்பினரால் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருந்தது. அந்த அணையா விளக்கினுடைய தொடர்ச்சியாக உலகெங்கும் வாழ்கின்ற, நிலத்திலும் புலத்திலும் வாழ்கின்ற மக்களிடையே இந்த போராட்டமானது ஒரு எழுச்சியை கண்டிருந்தது. இந்த போராட்டத்தின் கூடிய ஒரு நினைவு சின்னமாக இந்த இடத்தில் எங்களுடைய தன்னார்வ அந்த அமைப்பினரால் ஒரு நினைவு சின்னமானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நினைவு சின்னமானது நேற்று இரவு யாரோ ஒருவரினால் முந்த நாள் இரவு, மன்னிக்கவும், 2 நாட்களுக்கு முதல் யாரோ இனம் தெரியாதவர்களால் இது அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியானது ஈழத்தமிழர்களுக்கே ஒரு மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், மனித உரிமை ஆணையாளர் இலங்கையினுடைய அவருடைய வருகையின் பொழுது இந்த இடத்திற்கு வந்து, அதாவது பொதுமக்களால் மக்களுக்காக ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டத்தில் வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி தன்னுடைய அந்த வலியினை அவர் தான் உணர்ந்து கொள்கிறேன், உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய வலியினை உணர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு நினைவு சின்னமானது காலமாக எங்களால் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவு சின்னம் இவ்வாறு இடித்து உடைக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அனைவருமே நாங்கள் இந்த விடயத்துக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிற அதே நேரம், இந்த செம்மணி புதைகுழி, இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இதுவரைக்கும் 247க்கு மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயமானது இந்த தடவை மனித உரிமை கூட்டத்தொடரில் மிகவும் ஒரு காத்திரமான விடயமாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் பேசப்பட்டதற்கு பிற்பாடு இலங்கை மீதான ஒரு நீதி பொறிமுறையானது கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி இலங்கை தொடர்பான விடயங்கள்
விடயங்களானது கையாளப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான விடயங்களானது கவலைக்குரியதாகவும் கண்டிக்கத்தக்க விடயமாகவும் காணப்படுகின்றது. எனவே எங்களுடைய இனத்தினுடைய ஒரு நினைவு சின்னமாக இருக்கப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் பேணி பாதுகாத்து அதற்குரிய தகுந்த மரியாதை வழங்கப்பட வேண்டிய நேரத்தில் இனி வருகின்ற காலத்தில் இவ்வாறான ஒரு விடயம் நடைபெறக்கூடாதுன்னு சொல்லி தற்பொழுது நடைபெற்றிருக்கின்ற விடயமானது மக்களுடைய, அதாவது காணாமலாக்கப்பட்ட, வலிந்து காணாமலாக்கப்பட்ட, இத்தனை காலமும் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றிருக்கின்ற அத்தனை குற்றங்கள், அவர்களுக்கு கிடைக்காத நீதி பொறிமுறை எல்லாவற்றிற்கும் நாங்கள் ஒரு கேள்வி சொல்ல வேண்டிய அல்லது ஒரு பொறுப்பு கூறலை நாங்கள் இந்த அரசாங்கத்திடமும் சர்வதேச சமூகத்திடமும் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இவ்வாறான ஒரு விடயமானது நடைபெற்றிருக்கிறது மிகவும் வேதனைக்குரியதும் கண்டிக்கக்கூடியதுமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த இடத்துல அந்த புதிதாக அமைக்கப்பட்ட தூவியில் பாருங்க மலர்கள் இட்டு வணங்குற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதாவது இந்த நினைவு தூவி அமைக்கப்பட்ட, அதாவது இந்த இடத்துல நடந்த போராட்டம் நடந்த அந்த காலப்பகுதியில் தான் அந்த நினைவு தூவி அமைக்கப்பட்டது. அப்போ அந்த திகதியை குறிப்பிடுற காட்சியை தான் பார்க்குறீங்க. வணக்கம். கடந்த 6ஆம் மாதம் 23, 24, 25ஆம் தேதிகளிலே இந்த செம்மணி வளைவு பகுதியிலே 1995ஆம் ஆண்டு தொடக்கம் 2025ஆம் ஆண்டு வரையிலே தோண்டி எடுக்கப்பட்ட மனித புதைகுழிகள் சம்பந்தமான நீதியான விசாரணையை முன்னெடுக்க கோரி மக்கள் செயல் அமைப்பினால் பெருவாரியான போராட்டம் ஒன்று இங்கே நடைபெற்றிருந்தது. அந்த போராட்டத்தின் இறுதி நாளிலே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் திரு வோல்டர் ட்ரக் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து அஞ்சலியும் செய்திருந்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நினைவு தூவியாக இந்த தூவி காணப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்கள் இந்த அணையா விளக்கு திடலை ஆரம்பித்து மக்கள் எழுச்சியான போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே பிரசித்தி பெற்ற இந்த நினைவு திடலை நேற்றைய தினம் யாரோ விசமிகள் உடைத்திருந்தார்கள். அதனை கேள்வியுட்டு மக்கள் செயல் என்ற அமைப்பினராகிய நாங்கள் இந்த தூவியை திருப்பவும் மீளமைத்திருக்கின்றோம். இது இந்த அணையா விளக்கு போராட்டமானது சர்வதேச ரீதியிலே பேசுபொருளாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீவா நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இது சம்பந்தமாக அங்கே பேச்சுக்கள் எழுந்த நிலையிலே நேற்று இந்த விசமத்திரமான செயலை செய்திருக்கின்றார்கள். எனினும் நாங்கள் மக்களுக்கான இந்த போராட்டத்தினை வடிவமைத்து இதன் நினைவு தூபியாக அமைத்த இந்த தூபியை நாங்கள் மீளமைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த தூபியினை மீளமைத்திருக்கின்றோம். பாருங்கள், அவங்க எல்லாருமே இந்த தூபிக்கு மலர்கள் இட்டு வழிபடுற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. எங்களுடைய வைஷ்ணவி லோயர், எங்களுடைய தவிசாளர் மற்றும் எங்களுடைய மக்கள் அனைவருமே வழிபடுற அந்த காட்சியை தொடர்ந்து பார்க்கலாம். இலங்கையிலே செம்மணி புதைகுழி என்பது 1995ஆம் ஆண்டு இங்கிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டதை அடுத்து மீளவும் முழுமையான அரச கட்டுப்பாட்டிலே, இராணுவ கட்டுப்பாட்டிலே இலங்கை அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட ஒரு பிரதேசத்திலே திறந்தவெளி சிறைச்சாலையாக யாழ்ப்பாணம் அதாவது நிர்வகிக்கப்பட்டு முழுமையான இராணுவ நிலைமைகளின் அடிப்படையிலே இங்கே பல பாலியல் பல்லுறவுகள், அதே நேரத்திலே பாலியல் பலாத்காரங்கள், இனப்படுகொலைக்கான படுகொலைகள் என்று ஏராளமான விடயங்கள் இராணுவத்தினரால் அப்பட்டமாக மேற்கொள்ளப்பட்டன. அவ்வாறான ஒரு அப்பட்டமான படுகொலைகளில் ஒன்றுதான் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை. அந்த கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்கள் இதில் இருந்த இராணுவ முகாமில் தான் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு இங்கே படுகொலை செய்யப்பட்டு, அதாவது பாலியல் வல்லுறவுக்கு பின்னர் அவருடைய குடும்பம், அவர் தொடர்பாக நீதி கேட்டு வந்த குடும்பத்தினர் கூட படுகொலை செய்யப்பட்டு இந்த வளாகத்தில் தான்
கொன்று தாக்கப்பட்டனர். அவ்வாறாக தாக்கப்பட்ட நிலைமையிலே அவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்ட சாட்சியங்கள் இன்றும் இருக்கின்றன, நீதிமன்ற பதிவுகள் இன்றும் இருக்கின்றன. அவ்வாறான நிலைமையிலே இதிலே மக்கள் செயல் இயக்கம் அணையா விளக்கு என்ற ஒரு போராட்டத்தை ஐநாவுக்கான மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வருகையினை தொடர்ந்து இங்கே நடாத்தியது. அவ்வாறாக நடாத்தப்பட்ட போராட்டத்தினுடைய அடையாளமாக அணையா விளக்கு என்ற ஒரு அடையாளத்தை இங்கே ஒரு சிலையை அவர்கள் ஸ்தாபித்தார்கள். அவ்வாறு ஸ்தாபிக்கப்பட்ட சிலை அதாவது இந்த ஓரிரண்டு நாட்களுக்குள்ளாக விசமிகளால் உடைத்தறியப்பட்டிருக்கின்றது. இது அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் மீது ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை தெளிவாக எந்த சர்வதேச பிரதிநிதிகள் வருகை தந்த போதும் வெளிக்காட்டுவதற்கும் எங்களுடைய உணர்வுகள் எந்தளவு தூரம் சிதைக்கப்பட்டிருக்கின்றன, அதே நேரத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் எந்தளவு தூரம் இந்த நாட்டிலே இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு உண்மையை வரலாற்று ஆதாரத்தை எடுத்து எம்புவதற்கான நிலம், ஒரு நீதி கோரிக்கைக்கான நிலம், அந்த நீதி கோரிக்கைக்கான நிலத்திலே தான் இந்த அணையா விளக்கு சிலையானது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சிலை அடித்துடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைய தினம் உடனடியாகவே அது இனங்காணப்பட்ட அன்றே திரும்பவும் மக்கள் செயல் அமைப்பு உள்ளிட்ட பொது அமைப்புகளால் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயம். ஏனென்று சொன்னால் இதனை செய்தவர்கள் அதாவது தமிழ் மக்களுடைய நீதிக்கு விரோதமான சக்திகளாகத்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் இந்த இடத்திலே எங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அதாவது இந்த இடத்திலே இல்ல, தமிழர் தாயகத்திலே எங்களுடைய பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு அவர்கள் மீது அதாவது எங்களுடைய இனத்தின் மீது ஒரு இனப்படுகொலை நடைபெற்றது. அதற்கு சர்வதேச விசாரணை தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவ்வாறான நிலைமையிலே இந்த இவ்வாறான சிலைகள் போன்றவை எவ்வளவு தூரம் வரலாறுகள் கடந்து சென்றாலும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை, எங்களுடைய நீதி கோரிக்கையை வெளிப்படுத்தி நிற்பவையாக இருக்கின்றன. இந்த இடத்திலே இந்த சிலை, இந்த அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இந்த சிலையானது என்றைக்குமே தமிழர் தேசத்தால் போற்றி பாதுகாக்கப்படும். இது தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்று வெளிகாமம் கிழக்கின் பிரதேச சபை தவிசாளர் என்ற அடிப்படையிலே நான் இங்கே உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன்.